இந்த கட்சிகள் இல்லாம வேற எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் தனியாக நின்று எதிர்க்கட்சியே இல்லாமல் அடுத்த 20 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கிற மாதிரி எங்கள்கிட்ட இப்போ இளைஞர் படை இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்டுகளும் இருக்குது. 2026ல ஒரு மாற்றம் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்க வரது 2026 எதுக்கு வரோம்? நாங்க நிக்கிறதுக்கு தான், மக்களுக்காக தான் நாங்களே இங்க வரோம். அப்படி நாங்காவது மத்தவங்களுக்கு விட்டு போவோமா? நாங்க தளபதி தான் எப்பவுமே 2026ல எங்க தளபதி உட்காந்துருவாரு. அண்ணன் வந்து தனியாக நின்னாவே கண்டிப்பாக வந்து 20% ஓட்டு வந்து அண்ணனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அவர் எந்த கட்சியும் திட்டலை, அவங்க தப்புகளை சுட்டி காட்டுறாரு. கூட்டணியே தேவையில்ல ப்ரோ. நம்ம தாவேகாவை மட்டுமே தனிச்சு நின்னாலுமே வெற்றி பெறலாம். எங்க தலைவருடைய வார்த்தைகள் மீறி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. கூட்டணி தேவையில்ல, தலைவர் சிங்களா இருந்தாதான். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ தாவேகா வந்து பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக எதிர்க்குது. இந்த கட்சிகள் இல்லாம வேற எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சிம்பிள். சரி, நீங்க சொல்லுங்க. எந்த கட்சி தாவேகாவோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்? நாங்கள் தனியாக நின்று எதிர்க்கட்சியே இல்லாமல் அடுத்த 20 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கிற மாதிரி எங்கள்கிட்ட இப்போ இளைஞர் படை இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்டுகளும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுமே வந்துட்டு இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகட்டணுங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கு சாட்சி இந்த 4 வருஷம் ஆட்சி. இந்த 4 வருஷம் மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. யாரும் சந்தோஷமா இல்லை, அனைவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க கொள்ளையடிச்சிட்டு சுரண்டிக்கிட்டு இவங்க குடும்பத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் தளபதியின் தலைமையில் அடுத்த 20 வருடங்களுக்கு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம் இந்த தெரிவிச்சுக்கிறேன். தளபதியே முதல் மாநாட்டுல வந்து கூட்டணிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, நம்மளை நம்பி வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு தொண்டரா நீங்க விரும்புறீங்க? அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தளபதி அப்படி பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு தினம் மக்கள் வந்து எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் தளபதியின் எங்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு யாரு உடன்பட்டு வர்றாங்களோ எங்க தளபதியின் கீழ் யார் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம். தளபதியா முதலமைச்சரா ஏற்றுக்கிட்டு எந்த கட்சி வந்தாலும், அது டிஎம்கேவே வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ டிஎம்கேவோ அதிமுகவோ ரெண்டுமே ஓட்டை வந்து ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி. இப்போதையும் ஓட்டை ப்ரூவ் பண்ணாத தமிழக வெற்றி கழகத்தை நம்பி அந்த தலைமையை ஏற்று எப்படி வருவாங்க? இல்ல நண்பா, இது வந்து நான் எங்க தளபதி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, அப்பப்போ கோவப்படுங்க அரசியல் மாற்றமே வருங்க மாதிரி தான். இப்போ எல்லாம் மக்கள் கோவமாக தான் இருக்காங்க. கண்டிப்பா நடக்கும். 2026ல இதே சேனல் நான் பேட்டி தரேன். இப்போ அதே கோவம் வந்து திமுகவுக்கு மாற்ற வேற கட்சிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க தளபதி அதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். தளபதி கூட நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மக்கள் எங்களுக்கு பெரும் ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலுமே தாவேகா ஒரு சாதாரண பெரிய நிர்வாகியில் சாதாரண தொண்டர் போனாலுமே மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. வாரம் ஒரு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், விலையில்லா விருந்தக திட்டம் அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் திருச்சியில் குடமட்டி கரிகாலன் தலைமையில், எங்கள் இளைஞரணி கதிரவன் தலைமையில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட பேர் திருநாவுக்கரசு, திருச்சி மாவட்டம், அண்ணன் குடமட்டி கரிகாலன் டீம். இப்போ பெரிய கட்சி அப்படின்னாலே திமுக அதிமுக. திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடியது பாஜக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் இருக்கு. இந்த கட்சிகளை எந்த கட்சி வந்தா கூட்டணி நல்லா இருக்கும்? நாம் தமிழர் அண்ட் ஏடிஎம்கே வரலாம். ஏன்னா நாம் தமிழர் வந்து நம்ம சீமான் அண்ணன் முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கும் நல்ல கருத்துக்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை சூப்பராக எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணா இன்னும் கொஞ்சம் டாப்பாக போகலான்னு தோணுது. ஸோ 67, 77 அப்படின்னு சொல்லி 2 வருஷத்தை குறிப்பிட்டிருந்தாரு விஜய் பேசும்போது. 67ல அண்ணா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும். 2026ல ஒரு மாற்றம் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இல்ல இப்போ கூட்டணி அமைச்சா எப்படி விஜய் முதலமைச்சர் ஆவாரு? ஏன் ஆக மாட்டாரு? நாங்க தான் வந்துட்டு பொறுப்பை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம்ல. நான் ஒருத்தன் தான் தலைவன் இல்லாம எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து எல்லாரும் நாட்டை பார்த்துப்போம். சோ அப்போ கூட்டணி தான் அதிமுக நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அதிமுக நாங்க முதலமைச்சர் வேணும் அப்படின்னு கேட்பாங்களே, அப்படி நாங்க தர முடியாதே. எங்க அண்ணன் தானே ஆட்சி பண்ணணும். நவீனா தாவேக்கோட ஏடிஎம்கே அப்புறம் விசிகா சேர்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில நல்லா ஸ்மூத்தா போயிருந்துச்சு. சரி, அம்மா அதுல இருந்தாங்க. அந்த ஒரு இதுல ஜாயின் ஆனாலே அண்ணன் நல்லா செயல்படுவாரு. எப்படி இருந்தாலும் அண்ணன் 2026ல கம்பல்சரி வந்துருவாரு. அவருக்காக வந்தா கூட்டணி சேர்த்து நம்ம எல்லாரும் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கலாம். இப்போ
அதிமுக திமுக இந்த ரெண்டு தனித்தனி கட்சிகள் தான் முதலமைச்சர் ஆயிருக்கு. இப்ப அந்த கட்சிகள் உங்களோட கூட்டணி சேர்ந்து உங்களை எப்படி முதலமைச்சரா ஏத்துப்பாங்க? ஆக்கணுமே, நாங்க ஆக்க வைப்போமே. ஏன்னா நாங்க வரது 2026 எதுக்கு வரோம்? நாங்க நிக்கிறதுக்கு தான், மக்களுக்காக தான் நாங்களே இங்க வரோம். அப்படி நாங்காவது மத்தவங்களுக்கு விட்டு போவோமா? நாங்க தளபதி தான் எப்பவுமே 2026ல எங்க தளபதி உட்காந்துருவாரு. அதுதான் ஆஷா. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் சீமானுக்கும் செட் ஆகும்? எங்க கொள்கையில எத்தனை தலைவர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுவரை சீமான் கட்சியில கொள்கை தலைவர் இருக்கிறாங்களா இல்லையான்றது எங்களுக்கு இன்ன வரை தெரியவே இல்லை. அதனால அதை பத்தி நம்மளுக்கு அந்த இதுவே வேண்டாம். எங்க தளபதியை பார்த்தோமா நிம்மதியா இருந்துச்சு. கொள்கை தலைவர் பத்தி எல்லாத்தையும் பார்த்தா அது போதும். தாவேக்காவோட எந்த கூட்டணி வந்தா நல்லா நாம் தமிழர் சீமான் அண்ணா அவங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து பெஸ்ட் ஸ்பீச்சரா இருந்தாங்க எல்லாருக்குமே. இப்பவும் விஜய் அண்ணாக்கு இப்பவும் இவங்க கூட இவங்க கூட்டணி சேர்றது தப்பு கிடையாது. ஏன் எதனால? அதான் அவங்க இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்பீச்சரா இருந்தாங்க, எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச்லாம் நான் கேட்டிருக்கேன், எனக்கு அது பிடிக்கும். அதனால இப்போ சமீப நாட்களாவே சீமான் வந்து விஜய விமர்சனம் பண்றாரு, அவர் திட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நம்மளோட கூட்டணி வரலாம்னு நினைக்கிறீங்க? கூட்டணி வர முடியாதுன்னா இல்ல, வரணும்னு அவர் நினைச்சாருன்னா வரலாம்ல. அவர் வந்து எப்படி சொல்றது, அவரை பத்தி விஜய் அண்ணாவை பத்தி அவங்க எதுவும் தப்பா பேசணும்னு பேசல. மக்கள் கருத்து அப்படி அவங்களுடைய டீம் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்றது, அவங்க அதை வச்சு பேசுறாங்க. இப்போ எங்களுடைய கொள்கை வேற உங்களுடைய கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அப்ப எப்படி அவர் வந்து கூட்டணி இணைவார்? கொள்கை ஆமா, இன்னும் எங்களுடைய கொள்கை வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் புரியல, அவங்களுக்கு இன்னும் தெரியல. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து எங்களுடைய கூட்டணி சேரதுல கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அதெல்லாம் மதுமிதா. 2026 வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த எலெக்ஷனை முன் வச்சு தான் கடுமையா உழைக்கிறீங்க. பாஜகவையும் திமுகவையும் தாவேகா தலைவர் வந்து கடுமையா எதிர்க்கிறாரு. 2026ல இந்த கட்சிகளை தவிர்த்து வேற யார் உங்களோட கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு தொண்டரா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க யார் நம்ம கட்சியோட வரணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம தளபதி அவர்களை தலைவர் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணுன்றவங்க வெற்றி வாகை சூடணும்னா யார் வேணா வந்தாலும் தளபதி அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு ஆண்டு இருக்கு. அதை அதிகாரப்பூர்வமா அவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிப்பாங்க. ஒரு தொண்டரா, ஒரு விஜய் ரசிகரா உங்களுக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. தமிழகத்துல பெரிய கட்சிகள் திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சி அமைக்குது. திமுக கடுமையா எதிர்க்கிறாங்க. அதிமுக கூட்டணி வருமா வராதான்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து பாமக, பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் இருக்கு. உங்களுடைய ஒரு பார்வையா, உங்களுடைய விருப்பமா இந்த கட்சி வந்தா நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற கட்சி எந்த கட்சி? எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் தமிழக வெற்றி கழகம் 2026 நினைக்கிற மாதிரி அரியணையே வரப்போகிறோம். யார் வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஒரு இது இல்லை. தனியாகவே வந்தால் சந்தோஷம். தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வந்தால் எல்லாருக்கும் இடம் கொடுக்க போகிறோம். நம்ம நட்பு வட்டாரத்தில் நண்பர்கள் யார் வந்தாலும் வரவேற்கிறோம். அது மூலம் நாம் வரலனாலும் கவலைப்பட போகிறதில்ல. தனிச்சையாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பலமும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். என்னுடைய பேர் வந்து வேந்தரகேசன் என்கின்ற வடிவேல். இருக்கிற அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசோட இப்போ கூட்டணி வைக்கணும்னா எலெக்ஷன் டைமில் அதிமுக கூட்டணி இருந்தால் என்னுடைய கருத்து கணிப்பில் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. எதனால நல்லா இருக்கும்? ஏன்னா திமுக பாஜக ரெண்டுத்தையும் தாவேக்கா எதிர்க்குது. அதிமுக கூட்டணி அமைச்சா எதனால நல்லா இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு வந்து ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருக்க சொல்ல இது மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு ஓரளவுக்கு இருந்தது. இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. வெளியிலேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு அரசு இல்லாமல் ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் என்னுடைய கருத்தாக யோசிக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி 2026ல தாவேக்காவோட எந்த கட்சி கூட்டணி அமைத்தா நல்லா இருக்கும்னு ஒரு தொண்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தனியாக நின்னாவே கண்டிப்பாக வந்து 20% ஓட்டு வந்து அண்ணனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அதோடு சேர்ந்து அண்ணன் தலைமையில் யார் இணைஞ்சு வராங்களோ அதனால் இப்போ தாவேக்காவோட தேமுதிக, விசிகா, பாமக இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு 4% 5% இருக்கிற கட்சிகளோடு இணைஞ்சாங்கன்னா இதே வந்து ஒரு மெகா கூட்டணியாகவும் வெற்றிக்கான எளிதான வழியாகவும் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவோட இணைஞ்சா வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா அதிகார பகிர்வுல வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஆமாம்.
100% வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எடுக்கணுன்றத ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அங்கே வந்து நிற்கும். அங்கே தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும்தான் அங்கே ஓட்டு வருதுன்றது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. அது வந்து தனியாக அவங்க நின்னாலும் கூட்டணியோட நின்னாலும் கண்டிப்பாக அவங்க வெற்றியை பெறுறது ரொம்ப கடினம். ஓகேங்களா? அதனால் வந்து அண்ணனோட கூட்டணி சேர்ந்தால் அவங்களோட வெற்றி வாய்ப்பு ஈஸியாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேக்காவுக்கு வந்து 20% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுன்னு சொன்னீங்க. ஆனால் தேர்தலே நின்று தேர்தலை எதிர்கொள்ளாமலே 20% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பில் சொல்லக்கூடிய தாவேக்கா 20%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பல முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுகவை எந்த அளவு குறைவாக மதிப்பிடுறீங்க? இப்போது ஏடிஎம்கேவோட நிர்வாகிகளும் சரி உறுப்பினர்களும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரை உலகத்தில் வந்து பிரபலமானவங்க மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சதே தவிர எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. திரை உலகத்தில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. அதனால வந்து வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கும்ன்றது ஆணித்தனமான சொல்கிறது. ஃபேஸ் வேல்யூ இருந்த கமல்னால எலெக்ஷனில் வின் பண்ண முடியல. 100% ஃபேஸ் வேல்யூனால வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக வெற்றி அடைய முடியுன்றது என்னோட கணிப்பு. இல்லை, என்ன நீங்கள் சொல்கிறது போல தான். இப்போ விஜய் அவர்கள் தனித்து நின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமல் அவர்னாலேயே வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் தாவேக்கா விஜயை தவிர்த்து வேற மற்றவங்களாம் எப்படி வெற்றி பெறுவாங்க? கமல் வந்து அவரோட செஞ்ச மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரோட படம் வெளியே வரல, விஸ்வரூபம் பிரச்சனையாக வந்தது. அந்த பிரச்சனையினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்களோட ஒரு அன்புனாலேயோ பேராதரவோ அவர் பெற்று வரல. அவர் வந்து திடீர்னு ஒரு பிளானிங்கில் அரசு கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு முடிவோட தான் வந்தாரே தவிர கமலஹாசன் அவர்கள். ஆனால் வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம், அப்புறமா வந்து சிறு சிறு நலத்திட்ட உதவிகள் எல்லாமே படிப்படியாக ஆட்சிக்கு வர வேண்டிய பிளானை வந்து 30 வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். அதை கட்டமைப்போடு இருக்கனால தான் இந்த பலத்தோடு இருக்குது. எதிர்கட்சியும் வந்து பயப்படுறாங்க, ஆளுங்கட்சியும் பயப்படுறதுக்கு காரணமே இதுதான். ஆனால் இந்த ஒரு நிர்வாக திறமை வந்து அண்ணன் அவர் விஜயகாந்த் கேப்டன் அவர்கிட்ட இருந்தது. அவரோட செயல்முறை வந்து கூட்டணியோடு சேர்ந்ததுனால தான் இந்த அவர் தோல்வியை கண்டது காரணம். இல்லைன்னா வந்து அவரே வந்து இந்த டைம் முதலமைச்சர் ஆகிருக்கணும். ஆனால் கூட்டணி அமைச்சதுனால தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குல்ல? இல்லை, கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களால் வந்து அவங்க வின் பண்ணது வந்து சுலபமாக ஜெயிச்சாங்களே தவிர, ஆனால் அவங்க கிட்ட இருந்த ஆட்களை வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. அதனால தான் அவரோட தோல்வி கண்டாங்களே தவிர, இல்லைன்னா வந்து அண்ணன் இன்னத்துக்கு இப்போ இருந்திருந்தா கூட அந்த ஒரு ஏமாற்றுக்கு ஊழலான ஆட்களோட இருந்ததுனால தான் அண்ணனோட இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் நாகராஜன் நத்தமேடு. அதிமுக கூட்டணி அமைச்சா நல்லா. அதிமுக பெரிய கட்சி, அதனால அவங்க கூட கூட்டணி அமைச்சா. தாவேக்கா சின்ன கட்சியா? சின்ன கட்சின்னு சொல்ல, அவங்க கூட கூட்டணி வச்சா நம்ம கட்சி இன்னும் வலிமையா இருக்கும்னு நான் நம்புறேன். என் கட்சி செங்கல்பட்டு மாவட்டம். என் பேர் வந்து ரிஃபாய். எந்த கட்சி கூட்டணி நாங்கள் தனித்தனியாலே ஜெயிச்சிருவோம் மெஜாரிட்டியாகவே. ஆனால் விஜய் முதல் மாநாட்டிலேயே நாங்கள் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். நாங்கள் வர்றவங்களும் வரவேற்புன்னு தானே சொன்னார். வர்றவங்கள ஆதரிக்கிறது தானேப்பா பழக்கம் நமக்கு. அதெல்லாம் சரிதான், நமக்கு அந்த பழக்கம் தான். யார் வரணும்? நீங்க ஒரு தொண்டரா உங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த கட்சி வந்தா ஓகேவா இருக்கும் நம்மளோட அப்படின்னா அது எந்த கட்சி? இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும், இவங்க வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து உண்மையிலே நான் நினச்சதுன்னா எங்களுடைய மாஸ் காமிக்கணும், எங்களுடைய மெஜாரிட்டி இருக்குன்ற ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இப்போ முஸ்லீம் லீக் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ப்ளஸ் விசிகா இவங்க வந்தாலே நம்மளுடைய இது பலம் தெரியும் அப்படின்னு. இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். இன்னொன்று எங்களுடைய தளபதியுடைய ஃபேஸு, அவருடைய ஆக்ஷன், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நடந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா சரி, ஒரு நேர்த்தி இருந்தது. அவருடைய பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு தெளிவு இருந்தது. மக்களுக்கு நேரடியாக போய் சென்றடையக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருந்தது. ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வார்த்தைகள் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு மக்கள் கண்டிப்பான முறையில் 2026 மக்கள் நம்புவாங்க. மக்களுடைய வாக்கள் ஓட்டு எங்களுக்கு தான். பேர் மாவட்டம் சொல்லுங்க. மதுரை முனாஃப், மதுரை வடக்கு மாவட்டம் முனாஃப். தளபதி சொன்னது தானே, யார் வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்போக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்களாம் வந்து தான் தளபதி ஸ்ட்ராங் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. இப்போ கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும், எலெக்ஷனில் வின் பண்ணணும், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நமக்கு தேவை இப்போ அந்த கூட்டணி அமைக்கிறது, பேச்சுவார்த்தை, அதெல்லாம் விஜய் அவர் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பார்த்துக்கிட்டோம். ஒரு தொண்டரா உங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த கட்சி இப்போ திமுகவை திட்டுறாரு, பாஜகவை திட்டுறாரு, இந்த 2 கட்சிகள் இல்லாமல் இந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி? ஒரு சின்ன திருத்தோன்னே, அவர் எந்த கட்சியும் திட்டலை.
அவங்க தப்புக்களை சுட்டி காட்டுறாரு. அவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தளபதி வந்து தான் இதை நல்லது பண்ணணும், எந்த அவசியம் இல்லை. நாடு இப்படி தப்பாக போயிட்டு இருக்கிறனால தான் இன்றைக்கி அவர் ஒரு முன்னெடுத்து ஒன்று வராரு. ஸோ அதனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து தான் தளபதி நல்லது செய்ய போகிறதுன்றது கிடையாதுன்றது தான் என்னோட கேள்வி. நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஜயோடைய தொண்டரா உங்களுடைய விருப்பம் இந்த கட்சி நம்மளோட வந்தால் நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எந்த கட்சி? தளபதி தொண்டனா தளபதி என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறது மட்டும் தான் எங்களோடது. இதுதான் வரணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நாளா தளபதி காலத்துக்கு வரணுன்றது தான். அவரே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்க வரணும் இவங்க வரணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த தான் என்னோட மனநிலை, தனிப்பட்ட கருத்து. மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம், பேர் வந்து எஸ்கே. தளபதி வந்து தலைவரை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு, எம்ஜிஆரை எதிர்பார்க்குறாரு. அது அந்த வழிபாடில் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பலுவாக இருக்கும். எம்ஜிஆர் வந்தால் பலுவாக இருக்கும், ஏடிஎம்கே வந்தால். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்தாலும் வரலாலும் கண்டிப்பாக 234 தொகுதியும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு அவங்க வந்து ஒரு அரசியல் சார்ந்தபடி நிறைய பண்ணியிருக்காங்க. முன்னூறு தரத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்து ஒரு சினிமா ஆக்டராக வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணி அதே வழியில் பார்த்தா நம்ம தளபதியும் வந்திருக்காரு. அவங்கள சொல்கிறாங்கன்னா அவங்க வழிபாடுக்காக சொல்லலை, இந்த மாதிரி வந்தாங்கக்காக தான் அவங்கள வந்து முன் உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. எங்களது சென்னை புறநகர மாவட்டம் பல்லாவரம் மனிஷ். தலைவர் வந்து எந்த கூட்டணியில் போட்டாலும் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஓகேங்களா? தலைவர் என்ன சொல்கிறாலும் அந்த வழியில் தான் போகிறோம். நம்ம திமுக கடுமையாக இருக்கிறீங்க. திமுக இல்ல அப்படின்னா எந்த கட்சி தாவேக்காவோட கூட்டணி அமைக்கணும்? உங்க விருப்பம் என்ன? என்னோட விருப்பம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூட இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். என் பேர் வந்து சென்னை புறநகர் மாவட்டம். என் பேர் ஜாவித். கூட்டணியே தேவையில்லை ப்ரோ. நம்ம தாவேக்காவை மட்டுமே தனிச்சு நின்னாலுமே வெற்றி பெறலாம். இல்ல ப்ரோ, என்னன்னா அவர் முதல் மாநாட்டிலே சொல்லியிருக்காரு. முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு? கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவருக்கு எந்த கட்சி கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்? உங்களுடைய விருப்பம் என்ன? கட்சி செகண்டரி. நம்மளுடைய டிவிகே தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் முதல்வர் ஆகிற அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கூட்டணிக்கு ஓகே, இல்லைன்னா இல்லை. அவர் வந்து திமுக பாஜக ரெண்டையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தா கூட்டணிக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நான் இப்போ தான் அதுக்கான ஆன்சர் சொன்னேன். ஏன்னா நாங்கள் இதை பகிரங்கமாக சொல்ல முடியாது. எங்கள் தலைவருடைய வார்த்தைகள் மீறி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நான் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட்டணிக்கு தாராளமாக வரலாம், அதை நாங்கள் ஏற்றுக்க தயார். மற்றபடி எந்த விஷயத்தையுமே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோன்றதை சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமாலாம் நீங்கள் சொல்லவே வேணாம். உங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 67 அண்ணா வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொண்டரா, ஒரு விஜய் ரசிகரா உங்களுடைய விருப்பம் என்ன? எனக்கு தெரிஞ்சு பாமக ஓகே, பாமக வந்தால் நல்லாயிருக்கும். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் விஜயதேவி. அது தலைமை டிசைட் பண்றதுதான். ஏன்னா நாங்க தலைவருக்கு கீழே தான் வந்தோம், தலைவரோட பயணிக்கணும் அப்படின்னா நாங்க வந்தோம். கூட்டணி வந்துட்டு அவர் யாரோட கூட்டணி வச்சாலும் நாங்க தலைவர் தளபதிக்காக வந்துட்டு மக்கள் பணிகள் கீழே செஞ்சுட்டே தான் இருப்போம். இப்ப மேடையில பேசினாரு 67 போல நடந்த ஒரு மாற்றம், 77 போல நடந்த ஒரு மாற்றம் இப்ப வரும் அப்படின்னு. அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நிச்சயமா நாங்களும் எதிர்பார்க்கிறோம், மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கூட்டணி தேவையில்ல, தலைவர் சிங்களா இருந்தாதான். வேணாம், எங்களுக்கு தலைவர் தனியா இருந்தா தான் எங்களுக்கு பெருமை. சார், ஆக்சுவலாக நாங்கள் யாருமே அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடையாது. எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ அவர் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எங்கேயுமே சொல்லலை. அவர் சொல்ல வேணாம், அதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். தேர்தல்னு வந்தாலே கூட்டணி அமைச்சாதான் தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும். தேர்தல் அரசியலுக்குள்ள வேணாம். இப்போ ஒரு தொண்டரா, ஒரு விஜயோட ரசிகரா, டிவிகேவோட இந்த கட்சி வந்தால் எங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுனா எந்த கட்சி? சார், இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கட்சி வேணும்னு நினச்சதே என்ன காரணத்துக்காகனா, இப்போ இருக்கிற எந்த ஒரு கட்சியிலுமே வந்துட்டு நம்ம நம்புற விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதில்ல. அதாவது ட்ரஸ்டபிளாக யாரையுமே சொல்ல முடியல. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், அதை மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறோம். ஸோ யார் கூட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்றது இப்போ எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி யாரையும் நம்பவும் முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷன் 2026 என்ன வருதோ அதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே யோசிக்கிற ஒரே விஷயம், மாற்றம் வேணும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும். இது மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோம்.
பிரீத்தி மோனிகா, தென் சென்னை. தாவேக்கா இந்த கட்சியோட ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு ஒன்று இருக்கும் தெரியும். கட்சியை இல்லாம உங்க தனிப்பட்ட விருப்பம்னா என்ன? இல்லை, தனிப்பட்ட விருப்பன்றது எதுவுமே கிடையாது. தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய விருப்பம். அவர் என்ன நினச்சி வழிபடுறாரோ அதுக்கு பின்பற்றி நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கான விருப்பம் இல்லை. இப்போ அதிமுகவோ, நாம் தமிழரோ, பாஜக, பாமக போன்ற எந்த கட்சிகளோட வரணும்ல விருப்பம் கிடையாது. இப்போ 2026 தாவேக்கா இந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறத நீங்க நினைக்கிறது என்ன? தமிழக அரசு, ஆளக்கூடிய தமிழக அரசு மக்களையும் இந்த மண்ணையும் வஞ்சிக்க விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை, மண்ணுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் வந்தது தான் இந்த தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் ஒரு மாநாட்டில் தலைவர் அவர்களுடைய பிரகடன உரையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை நான் தருவேன் அப்படின்றத தான் சொல்லியிருந்தார். அதை தான் இன்றைக்குமே முன்னெடுத்திருக்கிறாரு. ஒன்றிய அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகளையும் விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. ஊழலுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை நான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானுங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து, அரசியல்வாதிகளையும் பணபலம் படைத்த பண்ணையார்களையும் எதிர்த்து, சாமானிய வீட்டு பிள்ளைகளை, எளிய மக்களை அவர்களை எதிர்க்கிறதுக்கு தயார் செஞ்சுருக்கிறேன், விட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதற்கான புரிதல் தான் தனிச்சு தான் போட்டின்றதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இல்லை, ஆனால் முதல் மாநாட்டில் கூட்டணி கணக்கு, கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தரணும், நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி, அதிகார பங்கு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதுலேயே நம்ம கூட்டணிக்கு அவர் அச்சாரம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த நிலையில் கட்சி, ஒரு நிர்வாகி அதெல்லாம் தவிர்த்து ஒரு விஜயோடைய தொண்டரா, தாவகாவினுடைய அடிமட்ட தொண்டரா உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போது பிஜேபியை எதிர்க்கிறாரு, திமுக அரசு எதிர்க்கிறாரு, இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது என்ன? இல்லை, தமிழகத்தில் தான் போய் எந்த கட்சியிலும் கூட்டணி வைப்பேன்னு அவர் ஒருபோதும் சொல்லலை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் அப்படின்னா தலைமை பண்பை, தலைமை இடத்த தான் இருந்துக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டை வெடிக்க வச்சார் அண்ணன் பாசத்துக்குரிய வேல்முருகன் அவர்கள். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குதா அப்படின்னு கேட்டார். இங்கே சாதிய கொடுமைகள், வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குதுன்றதை சொன்னார். இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட வேங்கை வயல் பிரச்சனைக்கு தான் கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட சிபிசிஐடியினுடைய விசாரணை திருப்திகரமானதாக இல்லை, அதுக்கு சிபிஐனுடைய விசாரணை தேவைப்படுது அப்படின்றத ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒரு இருப்பிடத்தையே தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை திமுக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்குன்றதான் பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கு. நன்றி.